ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு NDK Academy. சிலக்ஸ் வீடியோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னும் எஸ்ஏ எக்ஸாம்க்கு ஓகேவா, எஸ்ஏ 2024க்கு ஒரு வருஷம் இருக்கு. சோ ஒரு கை பார்க்கலாம். சோ எக்ஸாம் எப்ப இருக்கும், அதை தாண்டி அதுக்கு என்ன மாதிரி படிக்கிறது, எல்லா தகவல்களுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்க ஆரம்பிச்சுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஏ 2024 ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. சோ டெஸ்ட் கிளாஸ் வந்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் தான் 70 டெஸ்ட், ஃபீஸ் 999 தான். ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா அந்த 70க்கு மேற்பட்ட டெஸ்ட் வந்துரும். 200க்கு மேற்பட்ட ரெக்கார்டட் வீடியோஸ் வந்துரும். ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்க எப்ப ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். ஃபீஸ் 3000 தான். ஆஃப்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா ஃபீஸ் 10000. ஓகேவா, ஆஃப்லைன் கோர்ஸ்னா திருச்சியில இருக்க நம்ம அகாடமி. சோ திருச்சி ஸ்டூடண்ட்ஸ் நேர்ல வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த நம்பர்ல ஏதாவது நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அகைன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2024ல நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. சிவிலுக்கு ஒரு லிங்க், ட்ரிபிள்க்கு ஒரு லிங்க், ஈசிக்கு ஒரு லிங்க், இந்த 3 டிகிரி இல்லாம தனியா ஒரு லிங்க் இருக்கும். சோ நீங்க ஜஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணா மட்டும் போதும். 2024 உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பர்சனலா உங்களுக்கு கால் பண்ணி பேசுவோம். நானும் பேசுவேன், நம்ம டீமும் பேசுவாங்க. சோ உங்களை கைட் பண்ணி பக்காவா 2024 கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல உட்கார வச்சிருவோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணா மட்டும் போதும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எலெக்ஷன் இருக்கு அடுத்த வருஷம். சோ எலெக்ஷன் முடிஞ்சுதான் நோட்டிபிகேஷன். எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் மார்ச்ல இருந்து மே வரைக்கும் நம்ம எலெக்ஷன் டைமுங்கிறத ஒதுக்கிடலாம். மேக்ஸிமம் ஏப்ரல் எலெக்ஷன் முடிஞ்சிடும். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் ஸ்லாட்டா நடக்கும். ஓகேவா, அப்ப மார்ச், ஏப்ரல் அந்த ரிசல்ட் எல்லாம் வர மே ஆயிடும். அப்ப மார்ச்ல இருந்து மேவை நீங்க அப்படியே ஓரம் கட்டி வச்சீங்கன்னா ஜூன் மாசம் கண்டிப்பா எஸ்ஏக்கான நோட்டிபிகேஷன் வந்துடும். ஜூன் மாசம் நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், கண்டிப்பா அக்டோபர் மாசத்துல தான் எக்ஸாம் இருக்கும். செப்டம்பர் எண்டோ அல்லது அக்டோபர்ல எக்ஸாம் இருக்கும். அப்படி பாக்குறப்ப நம்ம டிசம்பர்ல இருக்கும். இன்னும் 10 மாசம் சாலிடா இருக்கு. ஓகேவா, இந்த 10 மாசம் கணக்கு போட்டு பாருங்க. 300 நாள் இருக்கு. 300 நாள் அப்படிங்கிறது நம்ம எதையும் லைஃப்ல செய்யலாம். நீங்க உட்கார்ந்து படிச்சீங்கன்னா யூபிஎஸ்சியே பாஸ் பண்ணலாம் இந்த 300 நாளை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்படிங்கிறப்ப எஸ்ஐங்க சாதாரண ஒரு ஈஸியான எக்ஸாம். இந்த 300 நாளை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. திரும்ப நான் சொல்றேன், 300 நாள்ல சார் ஒரு நாள் நான் விட்டுறேன் சார், எனக்கு கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கு சார், டிப்ரெஷனா இருக்கு சார், ஃபங்க்ஷன் சார், ஃபேமிலியோட வெளியே போறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்துறேன்னு ஒரு நாளை விட்டு நீங்க 299 நாள் படிச்சாலும் அந்த ஒரு நாள்ல உங்களை தட்டி தூக்கி படிக்கிறதுக்கு 1000 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. அதனால 300 நாளையுமே ஃபோக்கஸ்டா யூஸ் பண்ணுங்க, கரெக்டா படிங்க, கண்டிப்பா எஸ்ஏ ஆகும். இதுதான் தாரக மந்திரம். ஒரு நாளைக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கணும் அவசியம் இல்லை. 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கிடைக்கிற டைம்ல டெய்லி படிக்கணும், கன்சிஸ்டன்டா படிக்கணும். சோ ஒரு விஷயத்த நீங்க கொஞ்சம் தொடர்ந்து பண்ணி பாருங்களேன், சக்சஸ் கிடைச்சிடும். நீங்க ஒரு நாள் விட்டீங்கனாலுமே கூட அடுத்த நாள் வந்து படிக்கிறதுக்கு சிரமமா தான் இருக்கும். அப்ப இந்த 300 நாளை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அடுத்த வருஷம் எஸ்ஐ ஆகிடலாம். ஓகேவா, அதுக்கு நம்ம அகாடமில இருந்து உங்களுக்கு கண்டிப்பா வீடியோஸ் கொடுக்குறோம். ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.